பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது என்று தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோஃபா மாடல் அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மேகதாது பிரச்சினை பற்றி வாய் திறக்காமல் நமக்கு எதற்கு வம்பு என்று சைலண்டாக முதலமைச்சர் திரும்பியிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா வணக்கம். போலி வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது சிஎம் சார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு ஏதோ படுகொலிக்குள் விழுந்தது போலவும் கடனில் தத்தளித்தது போலவும் ஃபேக் நரேட்டிவ் செட் செய்த இன்றைய முதலமைச்சர் டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பெரும் சாதனைகள் பட்டியலை வாசித்து இருக்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் இந்தியாவில் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் 42% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு, சுகாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் அடையக்கூடிய மகளிர் உதவி சுயக்குழு உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் பேசியிருப்பதாகவும் இது எல்லாம் அவருடைய ஒரு மாத கால சோஃபா மாடல் ஆட்சியில் நடந்த சாதனைகளா அல்லது 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் அச்சீவ்மெண்டா என்று முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு நீட் மட்டும்தான் உலகமா என்று கேட்டவர் தற்பொழுது நீட் விலக்கு கேட்டு அவர் பேசியதற்கு அவரே மறுப்பு கூறியிருப்பதாகவும் டெல்லி வரை சென்ற அவர் நிதி ஆயோக் கூட்டத்திலோ அல்லது கர்நாடகாவில் ஆட்சி செய்யக்கூடிய அவருடைய புதிய கூட்டணி கட்சியிடமோ மேகதாது பிரச்சனை பற்றி வாய் திறக்காமல் நமக்கென்ன வம்பு என்று சைலண்டாக திரும்பி இருப்பதாகவும் மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம் திமுக அரசின் சாதனைகளின் மீதான முழுக்க சிக்கரை ஒட்டியிருக்கிறது சோஃபா மாடல் ஆட்சி என்று தெரிவித்திருக்கிறார். பொய்களையும் அவதூறுகளையும் அள்ளி வீசி மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய போலி வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது என்று சிஎம் சார் உங்களுக்கு உண்மை நிச்சயம் வெல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி வரை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்தில் கர்நாடகா ஆட்சி செய்யக்கூடிய புதிய கூட்டணி கட்சியிடம் மேகதாது அணை பற்றி வாய் திறக்காமல் சைலண்டாக இருந்ததாகவும் மொத்தத்தில் நிதி ஆய்வு கூட்டத்தில் திமுக ஆட்சியின் சாதனைகளை முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது சோஃபா மாடல் ஆட்சி என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.